இப்போ ரீசெண்ட் டைமில் நம்மளோட கிளைமேட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. திடீர்னு பயங்கரமாக வெயில் அடிக்குது, அடுத்த நாளே பார்த்தா மழை பெய்யுது. ஸோ இந்த கிளைமேட்டோட அந்த பேட்டர்னே வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இதை ஈவன் நானுமே நோட்டீஸ் பண்ணேன். ஏன்னா எங்களோட பிளேஸ்லையுமே அப்படி தான். என்னடா திடீர்னு சம்மர் சீசனு, இப்போ வெயில் போட்டு பொழக்கணும், இந்த டைமில் பார்த்தா திடீர்னு மழை பெய்யுது. ஒரு 2-3 டேஸ் வந்து மூடியாக இருக்குது கிளைமேட்டு அண்டு மழை பெய்யுது. அப்புறம் திடீர்னு பார்த்தா செம்ம பீக்காக வெயில் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம கிளைமேட்டோட அந்த ஒரு இதுவே வந்து சேஞ்சஸில் இருக்கிறப்போ எல் நினோ வரப்போகிறதா வேர்ல்டு மெட்டராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் WMO வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க வேர்ல்டு கண்ட்ரீஸ்க்கு. சரி, இப்போ இந்த எல் நினோ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பசிபிக் ஓஷனோட சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் சைடு வாட்டர் அன்யூஷுவலாக ஹீட் ஆகிறது தான் எல் நினோன்னு சொல்லுவாங்க. பசிபிக் ஓஷனோட ஈஸ்ட் சைடு யூஷுவலாக இருக்கிறத விட 0.5% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை நியூட்ரல் எல் நினோன்னு சொல்லுவாங்க. 1% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை வீக் எல் நினோன்னு சொல்லுவாங்க. 1.5 to 2% போச்சுன்னா அதை மாடரேட் எல் நினோன்னு சொல்லுவாங்க. அதுவே 2 and above போச்சுன்னா அதை சூப்பர் ஆர் ஸ்ட்ராங் எல் நினோன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் டு ஆகஸ்ட்டில் ஸ்ட்ராங் எல் நினோ வர்றதுக்கு 80% சான்ஸ் இருக்கிறதா WMO சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது நவம்பர் மந்த் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எல் நினோ இது வரைக்கும் வந்ததே இல்லையா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 1997, 2015, 2023லேயுமே இந்த எல் நினோ வந்திருக்கு. முக்கியமாக அது எல்லாமே ஸ்ட்ராங் கேட்டகரியிலையும் வந்திருக்கு. ஸோ இந்த பீரியடில் உலகம் முழுவதுமே கிளைமேட்டில் நிறையா டிஸ்டர்பன்சஸ் பார்த்துருக்கோம். இந்தியாவில் கூட அன்யூஷுவல் ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸ், ட்ராட் கண்டிஷன்ஸ், அதாவது ரொம்ப ட்ரையாக இருக்கிறது, ஹீட் வேவ்ஸ்னு பல எஃபெக்ட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. சென்னை ஃப்ளட்ஸ் மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் நடந்த காலங்களும் இந்த கிளைமேட் பேட்டர்ன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னு சில ரிசர்ச்சர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எல் நினோவோட எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்னா ஹெவி ரெயின்ஃபாலு, சைக்ளோன்ஸு, ஹீட் வேவ்ஸு, சிவியர் கோல்டு வேவ்ஸு, அதுக்கப்புறம் ட்ராட் கண்டிஷன்ஸ். சரி, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். இந்த எல் நினோனால நம்ம தமிழ்நாட்டுக்கு நமக்குலாம் என்ன ப்ராப்ளம் வந்துட போகுது அப்படின்னு கேட்பீங்க. நமக்கும் வரலாம். சவுத் வெஸ்ட் மான்சூன் வீக் ஆகலாம். அதனால இந்த ரெயின்ஃபாலோட பேட்டர்ன் மாதிரி சில இடங்களில் ட்ராட் கண்டிஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர், வாட்டர் ரிசோர்ஸஸ், வாட்டர் சப்ளை, இது எல்லாமே அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஆனால் நார்த் ஈஸ்ட் மான்சூன் பீரியடில் சில இயர்ஸில் தமிழ்நாட்டுக்கு இந்த எல் நினோ இயர்ஸில் நல்ல மழையும் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு சில ரீஜியனில் என்ன மாதிரியான இம்பேக்ட் இருக்கலான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மான்சூன் வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இந்தோனேஷியாவில் வந்து ட்ராட் கண்டிஷன் அண்ட் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் ட்ராட் அண்ட் புஷ் ஃபயர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ சவுத்தில், ஓகேவா, சவுத்தில் இருக்க யூஎஸ்ஏவோட சவுத் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின் அண்ட் ஃப்ளட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிரேசிலில் வந்து ட்ராட் கண்டிஷன் ப்ளஸ் ஹெவி ரெயின் அப்படின்னு போட்டிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் ட்ராட், ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ஹெவி ரெயின் அண்ட் ஃப்ளட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த எல் நினோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருசாக பேனிக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கிளைமேட்டை வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அன்யூஷுவலாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி சில ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸை எடுத்து வச்சுக்கிறது நமக்கு நல்லது. 2, எமர்ஜென்சி கிட்ட ரெடியாக வச்சுக்கோங்க. லெட்ஸே பவர் பேங்க்கு, டார்ச் லைட்டு, வாட்டரு, எசென்ஷியல் மெடிசன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் எப்போயுமே ரெடியாக வச்சுக்கோங்க. 3வது, ஃப்ளட் ப்ரோன் ஏரியாஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஹெவி ரெயின்ஃபாலில் முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சென்னையில் அடிக்கடி எவ்ரி இயர் வந்து அந்த ஃப்ளட்டோட இம்பேக்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஏரியாஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4, ஹீட் வேவ் ப்ரொடெக்ஷன். ஸோ நிறைய தண்ணி குடிங்க அண்டு வெயிலில் ரொம்ப நேரம் இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் லைட் கலர் கிளாத்ஸ் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா டார்க் கலர் கிளாத்ஸ் வந்து நமக்கு அந்த அந்த ஹீட்டை வந்து சீக்கிரம் ரொம்பவே பயங்கரமாக அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 5, வாட்டர் கன்சர்வேஷன். இந்த எல் நினோ வந்து எந்த அளவுக்கு ரெயின்ஃபால், ஹீட் வேவ் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்குமோ அதே அளவுக்கு ட்ராட் கண்டிஷன்ஸை கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வாட்டர் வேஸ்டேஜை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதாக இருக்கும் இந்த மாதிரியான பீரியடில். 6, ஃபார்மர்ஸ் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். வெதர் ஃபார்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி க்ராப் பிளானிங் பண்ணுங்கள்.
அண்ட் வாட்டர் வேஸ்டேஜையோ எந்த அளவுக்கு கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றதையும் பிளான் பண்ணிக்கோங்க. 7th எலக்ட்ரிக்கல் சேஃப்டி. இந்த மாதிரியான ரெயின்ஃபால் அண்ட் ஃப்ளட் டைமில் டேமேஜ்டு லைன்ஸை டச் பண்ணாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸை முடிஞ்ச அளவுக்கு சேஃபான பிளேஸில் வைங்க. விண்டோ பக்கத்தில் இருக்கலாம், ஸோ ஈஸியாக அஃபெக்ட் ஆகிற மாதிரியான இடங்கள்ல இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து சேஃபான இடத்துல வச்சுக்கிறது நல்லது. 8th கம்யூனிட்டி அவேர்னஸ். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் கிட்ட இந்த வெதர் வார்னிங்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டஃப் சுச்சுவேஷன்ஸில் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிளைமேட் சேஞ்ச் பற்றி பேசுகிறப்போ யூஸ்வலாக நம்ம வந்து குளோபல் வார்மிங் பற்றி மட்டும்தான் நிறைய பேசுவோம். ஆனால் இந்த எல்னினோ மாதிரியான கிளைமேட் ஈவெண்ட்ஸும் நம்மளோட வெதரை வந்து நிறையவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இப்போ வரப்போகிற இந்த எல்னினோ எந்த அளவுக்கு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும், இந்தியா மட்டும் இல்லை வேர்ல்டு லெவலில் எல்லா கண்ட்ரீஸ்லையும் இது எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண போகுது அப்படின்றத பயங்கரமாக எல்லோரும் க்ளோஸாக மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு விஷயம் மட்டும் கிளியருங்க. ஸோ இப்போது கிளைமேட்டோட கண்டிஷன்ஸு ரொம்ப அன்பிரடிக்டபுளாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்னால மேபி இன் ஃப்யூச்சர் நம்ம நிறையா எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் ஈவெண்ட்ஸை பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எல்னினோ ஒரு கிளைமேட் ஈவெண்ட் தான், ஆனால் அதோட இம்பேக்ட் ரொம்ப சீரியஸாக இருக்கலாம். ஸோ அவேர்னஸ், ப்ரிப்பேர்னஸ் அண்ட் டைம்லி ஆக்ஷன் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அதை மேனேஜ் பண்ணிட முடியும். இந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்சஸை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எல்னினோவோட இந்த கிளைமேட் அப்டேட்ஸை பற்றியும் வந்து அப்பப்போ கரெக்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நாட் ஓன்லி திஸ், வேர்ல்டில் நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் நம்ம நாட்டில் நடக்கிற பொலிட்டிக்கலில் நடக்கிற வாட் எவர் எங்கே இருந்தாலும் அந்த கரண்ட் நியூஸ் எல்லாத்தையுமே டெய்லி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல். ஸோ டிஎம்டி கோட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பை.